தமிழுலக வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான இரவு நேர வணக்கங்கள். இணைந்திருக்கின்றோம் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நான் உங்கள் ஆர்ஜி அனுஷன். உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியாக தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். அதே போன்று உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, திருமண வைபத்தில் நினைப்பார்கள் உங்களுடைய சொந்தங்கள், அதே போன்று பிறந்த தினங்களை கொண்டாடுவார்கள், அதே போன்று எந்த நிகழ்வாக இருந்தாலும் குட்டி கவிதையோடு யாரை நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லி, எங்கேருந்து அனுப்புகிறீங்க, எந்த மாவட்டத்திலேருந்து அனுப்புகிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய தகவலை எங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சி உங்களையும் உலகறிய செய்ய காத்திருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எங்களுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவினை தாருங்க. தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. அதே போன்று இணையதளம் வாயிலாக ஏராளமான செய்திகள், ஏராளமான வீடியோக்கள் வருகின்றது. அத்தனை வீடியோக்களையும் பார்க்குற உறவுகள் வந்து லைக் பண்ணிக்கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த கவிதை வந்து யார் அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், கனடாவிலிருந்து டினோஜன் அவர்கள். ஏராளமான உறவுகள், வெளிநாட்டில் இருக்கின்ற உறவுகள் ஏராளமாக இந்த எங்களுடைய நிகழ்ச்சியினை கேட்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் கனடா டினோஜன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு இது. வாழுற வரைக்கும் உனக்கு உண்மையாயிருப்பேன், சாக வரைக்கும் உண்மையில் உயிராக இருப்பேன். வாழ்க்கையை வாழ்கின்ற வரைக்கும் உனக்கு உண்மையாக இருப்பேன், சாகும் வரைக்கும் உண்மையில் உயிராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கனடா டினோஜன் அவர்கள் தன்னுடைய அன்பான காதலியை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த கவிதையை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். வணக்கம் சகோ, நாங்களும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு கவிதைகள் தாருங்க, ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய கவிதைகள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். ரொம்ப நன்றி சகோதரா, தொடர்ந்தும் உங்களுடைய முழுமையான ஆதரவினை தாருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இதயம் பேசும் மொழி காதல், இனிமை தரும் உணர்வு காதல், நம்பிக்கை சேர்ந்த உறவு, நாளெல்லாம் மலரும் கனவு, அன்பே அதன் அடித்தளம். இதயம் பேசும் மொழி காதல், இனிமை தரும் உணர்வு காதல், நம்பிக்கை சேர்ந்த உறவு, நாளெல்லாம் மலரும் கனவு, அன்பே அதன் அடித்தளம் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பி வைத்திருக்கிறாங்க? சாருஜன் அவர்கள் பவுனியா புளியங்குளத்திலிருந்து அனுப்பி வைத்த பதிவு இது. வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்த பதிவு சாருஜன். ரொம்ப நன்றி சகோதரா, இது போன்று தொடர்ந்து இணைந்திருங்க எங்களோட அப்படின்னு சொல்லிக்கொள்கிறோம். அதே போன்று மலைத்துளி மண்ணை முத்தமிடும், மரங்கள் எல்லாம் புத்துணர்வடையும், விவசாயியின் முகம் மலரும், வயல்கள் பசுமை பூக்கும், மலையே உயிரின் வரம். மலைத்துளி மண்ணை முத்தமிடும், மரங்கள் எல்லாம் புத்துணர்வடையும், விவசாயியின் முகம் மலரும், வயல்கள் பசுமை பூக்கும், மலையே உயிரின் வரம் அப்படின்னு சொல்லி வவுனியாவிலிருந்து மற்றொருவர் வவுனியாவிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார். அவருடைய பெயர் சர்மிளா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றார். நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம். எங்களையும் இணைத்துக்கொண்டு கவிதைகள் தாருங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். அதே போன்று சாவகச்சேரி மீசாலிலிருந்து துஷாந்தினி அவங்க அனுப்பி வைத்த பதிவு இது. என்னை நான் நம்புவேன், என்றும் முன்னேறி செல்வேன், தடைகள் வந்தாலும் தளரேன், சோதனைகள் வந்தாலும் சாயேன், வெற்றி எனக்கு சொந்தம். என்னை நான் நம்புவேன், என்றும் முன்னேறி செல்வேன், தடைகள் வந்தாலும் தளரேன், சோதனைகள் வந்தாலும் சாயேன், வெற்றி எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சாவகச்சேரி மீசாலை யார் அனுப்பி வச்சிருக்காங்க? துஷாந்தினி அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்றும் யார் அனுப்பி வச்சிருக்கிறாங்க? சிரிப்பு ஒரு சிறந்த மருந்து, சிந்தை மாற்றம் விருந்து, முகத்தில் மலரும் புன்னகை, மனதில் விதைக்கும் நிம்மதி, சிரித்தே வாழ்வோம். சிரிப்பு ஒரு சிறந்த மருந்து, சிந்தை மாற்றும் விருந்து, முகத்தில் மலரும் புன்னகை, மனதில் விதைக்கும் நிம்மதி, சிரித்தே வாழ்வோம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்திலிருந்து யார் யனுஷன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு. வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யனுஷன் அவர்கள் அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்று கனவு காண தயங்காதே, கடின உழைப்பை மறக்காதே, உயரத்தை நோக்கி செல், உறுதியோடு முயற்சி செய், கனவுகள் நனவாகும். கனவு காண தயங்காதே, கடின உழைப்பை மறக்காதே, உயரத்தை நோக்கி செல், உறுதியோடு முயற்சி செய், கனவுகள் நனவாகும் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பி வைத்திருக்கிறாங்க? விஜயன் அவர்கள் சுவிஸில் இருந்து அனுப்பி வைத்த பதிவு. அதே போன்று மேரி அனுஷியா வந்திருக்கிறாங்க லண்டனில் இருந்து. வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாளாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, குழந்தை சிரிப்பு தூய்மை, குறும்புகள் எல்லாம் இனிமை, அப்பாவி மனம் கொண்டவர்கள் அன்பை மட்டும் பகிர்பவர்கள், அவர்கள் உலகில் செல்வம். குழந்தையின் சிரிப்பு தூய்மை, குறும்புகள் எல்லாம் இனிமை, அப்பாவி மனம் கொண்டவர்கள் அன்பை மட்டும் பகிர்பவர்கள், உலகம்
அவர்களே உலகில் செல்வங்கள் அப்படின்னு சொல்லி மேரி ஒனிஷா லண்டனில் இருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியாக தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்துக்கொள்ள காத்திருக்கின்றோம். அதே போன்று உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் தொடர்ந்தும் நாங்கள் அதை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இல்லத்தில் நடக்கின்ற சுபகாரிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. அன்னையின் அன்பு கடலின் ஆழம், அவள் சிரிப்பு வாழ்வின் ஒளி, கண்ணீரை மறைக்கும் தேவதை என்றும் நம் இதய தெய்வம், அவள் நிழல் நம் சொர்க்கம். அன்னையின் அன்பு கடலினும் ஆழம், அவள் சிரிப்பு வாழ்வின் ஒளி, கண்ணீரை மறைக்கும் தேவதை என்றும் நம் இதய தெய்வம், அவள் நிழல் நம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பி வைத்திருக்கிறாங்க? மதுசன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். அதனுடைய அம்மாவினை ஞாபகப்படுத்தும் முகமாக இந்த கவிதையினை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதே போன்று கண்கள் பேசும் மொழி, இதயம் கேட்கும் இசை, தூரம் இருந்தாலும் நினைவுகள் இணைக்கும் அதுவே காதல். கண்கள் பேசும் மொழி, இதயம் கேட்கும் இசை, தூரம் இருந்தாலும் நினைவுகள் இணைக்கும் அதுவே காதல் அப்படின்னு சொல்லி யார் அனுப்பி வச்சுருக்கிறாங்க? டிவின் அனுப்பி வச்ச பதிவு இது. வணக்கம், நாங்களும் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னார் டிவின் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். அதே போன்று உங்களுடைய கவிதைகளையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க உறவுகளை. அனுப்பி வைக்க வேண்டிய முகவரியாக தமிழுலக வானொலி என்று சொல்லி உங்களுடைய இணையதளம் இருக்கின்றது. இணையதளம் வாயிலாக உங்களுடைய கவிதைகளை அனுப்பி வைத்தால் கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக சேர்த்து கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய நாள் உறவுகள் அனைவரும் அனுப்பி வைத்த கவிதையினை நிகழ்ச்சியோடு சேர்த்து கொண்டோம். மற்றொரு கவிதைகள் தாலாட்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அனுஷன். தொடர்ந்து முனைந்திருங்கள் தமிழுலக வானொலி என்று சொல்லி எங்களுடைய இணையதளத்தோடு உங்களுடைய ஆதரவினை மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கின்றோம். உங்களுடைய ஆதரவு பார்க்குறார்கள், லைக் பண்ணிக்கொள்ளுங்க, கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய இந்த கவிதைகள் நிகழ்ச்சியானது ஃபேஸ்புக் வாய், யூடியூப் மற்றும் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ஆகிய அத்தனை இணையதளங்களிலும் இணையதளங்களோட ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இதுபோன்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்குறார்கள். கண்டிப்பாக எந்த பக்கத்தில் பார்க்குறீங்களோ, ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் சரி, டிக்டாக்கில் பார்த்தாலும் சரி, லைக் கமெண்ட் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய முழுமையான ஆதரவுகளை தாருங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி அனுஷன். தொடர்ந்து முனைந்திருங்கள் தமிழுலக வானொலியோடு.